Hello guys, welcome back to our channel Fantasy World. இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா மெகலோ பாக்ஸோட எபிசோட் 3 கான எக்ஸ்பிளனேஷன் தான். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்ல கோச் நாம வந்து ஒரு இடத்துக்கு வராரு. அதாவது இப்போதைக்கு ஜோக்கு ஒரு புது பேர் கிடைச்சாச்சு, அவனுக்கு ஒரு ஐடென்டிட்டியும் கிடைச்சாச்சு. சோ இப்போதைக்கு மெகலோ பாக்ஸ்ல அவனோட நேம் என்டர் பண்றதுக்காக வராரு. அவர் கையில ஒரு கார்டு வச்சிருப்பாரு, அதை வச்சு தான் நேம் என்டர் பண்ணனும். ஒரு இடத்துல நின்னு அதை என்டர் பண்றாரு. மொத்தம் 257 பாக்ஸர்ஸ் இருக்காங்க. அதுல 257வது இடமா நம்ம ஜோ இருக்கிறான். எதை பேஸ் பண்ணி அவங்க ரேங்க் பண்ணிருக்காங்கன்னு தெரியல. மேபி எந்தெந்த பாக்ஸர் எவ்வளவு மேட்ச் வின் பண்ணிருக்காங்க அதை பொறுத்து அவங்க ரேங்க் பண்ணிருக்கலாம். ஜோ அப்படி பார்த்தா இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வரான், அதனால அவனுக்கு லாஸ்ட் இடம் தான் கிடைச்சிருக்குது. இன்னொரு பக்கம் யூரி தனியா பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. டிவில இந்த மெகலோ பாக்ஸ் நியூஸ் தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி மெகலோ பாக்ஸ்ல 4 பேர் தான் என்டர் ஆக முடியல. அதுல ஃபர்ஸ்டா வந்துட்டு யூரி தான் ஆல்ரெடி இருக்கிறார். செகண்டா ஒரு பிளேயர் வந்திருக்காரு. அவர் பேர் தான் வந்துட்டு பெப்பே. நிறைய வெரைட்டி ஆஃப் பஞ்சஸ் வச்சிருக்கக்கூடிய ஒரு முரட்டுத்தனமான பாக்ஸர். இவர் வந்துட்டு ஆல்சோ ஸ்பைடர்னு சொல்லிட்டு கூப்பிடுவாங்க அப்படின்ட்டு சொல்றாங்க. சோ இவங்க ரெண்டு பேருக்கான காம்படிஷன் ரொம்பவே ஹெவியா இருக்க போகுது. இதுல நம்ம யூரி வின் பண்ணுவாரா அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் பிராக்டிஸ் பண்றப்ப அப்படி நார்மலான ஒரு பஞ்சிங் பேக் கூட பிராக்டிஸ் பண்ணுவாங்க. ஆனா யூரி வந்துட்டு நிறைய கை இருக்கிற மாதிரி ஒரு பஞ்சிங் பேக்ஸ் கூட பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கான். அவ்வளவு கை வச்சிருக்க அந்த மிஷினையும் ஈஸியா நாக் அவுட் பண்ணிடுறான். இன்னொரு பக்கம் ஃபூஜி மாக்கி நாம கூப்பிட்டு பேசிக்கிட்டு இருக்காரு. எக்ஸாக்ட்டா நீங்க என்ன வேணும்னு சொல்லிட்டு கேட்டீங்களோ அதை நான் ரெடி பண்ணி தந்துட்டேன் உங்களுக்கு. இப்ப மத்த எல்லாமே உன் கையிலயும் உன் பார்ட்னர் கையிலயும் தான் இருக்குது. அவர்கிட்ட இருந்து நாம அந்த பீரை வாங்கி குடிச்சிட்டு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்ல சார், நாங்க பாத்துக்கிறோம். இது எவ்வளவு பெரிய ரெஸ்பான்சிபிளான வேலைன்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரியும், நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். நீங்க மெகலோனியாக்குள்ள டாப் 4ல என்டர் ஆன மட்டுமே எனக்கு போதுமானது, நீங்க வின் பண்ணணும்னு சொல்லிட்டு அவசியமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஃபூஜி மாக்கி சொல்றாரு. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், தோத்துட்டு அவனுக்கு மட்டும் ஆபத்துன்னு சொல்லிட்டு நினைச்சுக்காத, உனக்குமே ரிஸ்க் தான் அப்படின்னு சொல்லிட்டு இவர் எச்சரிச்சுக்கிட்டவன் ஆஃப் பண்ணி விட்டுறாரு. இப்ப நாம ஜோ கிட்ட வந்துட்டு உனக்கு ஃபர்ஸ்ட் மேட்ச் ரெடி பண்ணியாச்சு, இப்ப நம்ம டைம் வேஸ்ட் பண்றதுல அர்த்தமே இல்ல, ஒரு செகண்ட் கூட நம்ம வேஸ்ட் பண்ணவே கூடாது, ரொம்பவே நல்லது, நான் வின் பண்ணிக்கிட்டே இருக்கணும், அவ்வளவுதானே, நான் வின் பண்ணிக்கிட்டே இருந்தா யூரி கூட போய் ஃபைட் பண்ணலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு ஜோ சொல்றான். ஃபர்ஸ்ட் நீ யூரிய மறந்து போடா, நீ ஃபர்ஸ்ட் மெகலோனியாக்குள்ள என்டர் ஆகிறதுக்கு வழியை பார்க்கணும். இந்த 3 மாசத்துல என்னால முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு டஃபஸ்டா ரெடி பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஒரு 5 ஆப்போனன்ட் நான் ரெடி பண்ணிருக்கேன். அந்த 5 பேர்ல 5 பேரையும் நம்ம வின் பண்ண மட்டும் தான் நம்ம டாப் ரேங்க்குக்கு போக முடியும், மெகலோனியாக்குள்ள என்டர் ஆகவே முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நாம சொல்றாரு. சரி நம்ம எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜோ கேக்குறான். முதல்ல வந்துட்டு உன்னோட இந்த கியரை மாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. இவங்க ரெண்டு வண்டியில போய்கிட்டு இருக்கும்போது நாம வந்துட்டு நீ அதை பார்த்தல, யூரி யூஸ் பண்ற கியர் வந்துட்டு சீரோட்டோ கம்பெனில செஞ்சு கொடுத்தது அவனுக்கு. அது ஒன்னும் அவன் தனியா கியர் மாதிரி மாற்றதெல்லாம் கிடையாது, அது வந்துட்டு அவன் உடம்போட ஒட்டி இருக்கிற ஒண்ணு. அதனால அவனோட ரெஸ்பான்ஸ் டைம் எப்போ ஒரு செகண்ட் கூட லேட் ஆகவே செய்யாது. அப்படின்னா சரி நம்மளே ஏன் அப்படி யூஸ் பண்ண கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஜோ கேக்குறான். நீ சொல்லுவடி, அது என்ன அவ்வளவு சிம்பிளா, அது ஒன்னும் சும்மா நார்மலான மிஷின் எல்லாம் கிடையாது, அந்த டெக்லாம் டெஸ்ட் பண்றதுக்கு எவ்வளவு கஷ்டம் தெரியுமா, அதுல எவ்வளவு ரிஸ்க் இருக்கு தெரியுமா. யூரி மாதிரி ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஒரு சில பாக்ஸர்ஸால மட்டும் தான் அதெல்லாம் ஹேண்டில் பண்ணவே முடியும். ஒரு ஆவரேஜான பாக்ஸரால அந்த மாதிரி கீராவை உடம்புல இப்படி வச்சுக்கிட்டு இருக்கவே முடியாது. எனக்கு தெரிஞ்சு யூரியால மட்டும் தான் அதெல்லாம் பண்ண முடியும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் அப்படின்னு நாம சொல்றாரு. கமா நீங்க என்ன அவன் மேல அவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜோ சொல்லிட்டு இருக்கான். அப்ப ஜோ கிட்ட ஒரு சின்ன பொண்ணு வந்துட்டு ஆப்பிள கொடுத்துட்டு போகுது. அவன் யூரியா நினைச்சுக்கிட்டு அவன் மேல இருந்த கடுப்புல அந்த ஆப்பிள போட்டு நசுக்கிட்டு கீழே போட்டுறான். அந்த கீழே விழுந்த ஆப்பிள ஒரு சின்ன பையன் எடுத்து சாப்பிடுறான். அங்க ஒரு 3 பசங்க இருக்காங்க. அதுல இருந்து ஒரு பையன் வந்துட்டு பக்கத்துல ஒரு வண்டியில கேமரா சேல் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி இருக்குது. அந்த கேமராவை பாத்துக்கிட்டு இருக்கான். வாங்க எதிர்த்து போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மீதி 2 பேரையும் கூட்டிட்டு போறான். அதுல இந்த தொப்பி போட்டுறேன் தெரியுமா, இந்த பையனோட நேம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, சாச்சியோ, முக்கியமான கேரக்டர். இவங்க 3 பேர் வந்ததுக்கு அப்புறம் சாச்சியோ வந்துட்டு ஒரு எலி மாதிரி ஒரு பொம்மையை அவன் கிட்ட கொடுத்து அனுப்புறான். ஒரு பையன் வந்துட்டு கேமரா ரொம்பவே அழகா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவரை பிடிச்சு கையை இழுத்துக்கிட்டு இருக்கான். இன்னொரு பையன் வந்துட்டு அந்நியாரம் அந்த எலியை தூக்கி அதுக்குள்ள போட்டு விட்டுறான். அங்க பாருங்க நீங்க வச்சிருந்த அந்த பெட்டிக்குள்ள எலி பூந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். அவரும் பார்த்துட்டு ஐயோ எலி தான் உண்மையிலே அப்படின்னு சொல்லிட்டு அதை பிடிக்க பாக்குறாரு திறந்து. ஆனா அது உண்மையான எலி இல்ல, ஜஸ்ட் ரோபோட்டிக் எலி தான். அதை வந்துட்டு சாச்சியோ தான் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவர் அதனால இந்த பெட்டியை திறந்ததுல கேமரா எல்லாம் ஃப்ரீ ஆயிருச்சு. இந்த பையன் வந்துட்டு கேமரா எடுத்துட்டு ஓடிடுறான். அவர் ஒரு பையனை துரத்திட்டு ஓடுறப்ப போடா டுபாக்கூர் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பையன் என்ன அத்தனை கேமராவை எடுத்துட்டு ஓடிடுறான். ரைட் வாங்கடா ஓடிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாச்சியா அந்த எலியை வாங்கிட்டு 3 பேர் குடுக்குன்னு ஓடிடுறாங்க. அவர் அந்த பொடி பசங்களை பிடிக்க திருடன் கத்திக்கிட்டு போறாரு. பட் யாராலையும் பிடிக்க முடியல. அங்க 4வது ஒரு பையன் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காண்டே உனக்கு என்ன சோறு முக்கியமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 பேர் சேர்ந்து அவனே இழுத்துட்டு போறாங்க. 4 பேர் இவங்க கேங். இந்த 4 பசங்களும் வேமா ஓடி ஒரு கடைக்கு வராங்க. அங்கேயே தான் ஜோவுமே வந்திருக்கான். அங்க நாம வந்துட்டு அந்த கடைக்காரர் கிட்ட எந்த மாதிரி கியர் வேணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. நீங்க சொல்ற மாதிரி என்னோட ஸ்டாக்ல இருக்கான்னு சொல்லிட்டு பாத்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஓனர் போறாரு. அப்ப நாம அங்க ஒரு கியரை பாத்துறாரு. அது அவருக்கு ரொம்ப பிடிச்சு போயிருது. அதை எடுத்துட்டு பாத்துக்கிட்டு இருக்காரு. அது வந்துட்டு சிராட்டோ இப்ப வச்சிருந்த மாடலுக்கு முன்னாடி டெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருந்த மாடல் இதுதான். இதோட ஸ்பீட் வந்துட்டு இப்ப இருக்க லேட்டஸ்ட் மாடலுக்கு கிட்டத்தட்ட ஈக்குவலாவே இருக்கும். ஆஹா இது மட்டும் நம்ம கையில இருந்தா தக்காளி வேற லெவல் தான் அப்படின்னு சொல்லிட்டு நாம நினைச்சிட்டு இருக்காரு. யோ அது மேல கையை வச்சா கொலை பண்ணி முடியும் பாத்துக்க. அங்க நிக்கிறான் தெரியுமா என்னோட அசிஸ்டன்ட், அவனுமே வந்துட்டு ஒரு மெகலோ பாக்ஸர் தான். இப்ப மட்டும் இதுல இருந்து நீ கையை எடுக்கல அப்புறம் அவனை அடிச்சே போட்டுறான் பாத்துக்க அப்படின்னு சொல்லவும் நாம கையை எடுத்துறாரு. அப்ப அந்த 4 பசங்க உள்ள வராங்க. நேரா சாட்சியா வந்துட்டு அந்த கேமரா எடுத்து அந்த ஓனர் கிட்ட காட்டுறான். அவரை வந்துட்டு அசிஸ்டன்ட் இவங்கள கொஞ்ச நேரம் நீ பாத்துக்கோ, சரியான பேராசை பிடிச்ச குழந்தைங்களா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் உள்ள போய் வேற எதுவும் எடுக்க போறான் அவங்களுக்காக. அந்நேரம் ஜோ வந்து நம்ம கிட்ட நம்ம அப்படின்னா அந்த கீரை வாங்க போறது இல்லையா, அந்த கீரை மட்டும் நம்ம வாங்கினா மெகலோனியால நமக்கு இன்னும் ஈஸியா இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். இந்தாங்க நீங்க கொண்டு வந்த கேமரா காணது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஓனர் வந்து சாட்சியா கிட்ட ஒன்னு கொடுக்குறாரு. அந்த பசங்களை வந்துட்டு ரெட் கேண்டி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. 3 ரெட் கேண்டி தான் கொடுத்திருக்காரு. இவங்க 4 பேர் இருக்காங்க. அதனால சாட்சி வந்து சண்டைக்கு போயிடுறான். என்ன 4 ரெட் கேண்டி கூட இல்ல அப்படின்னு சொல்லிட்டு டே நீ கொண்டு வந்ததுக்கு 3 தந்தது பெருசா அப்படின்னு சொல்லிட்டு அவனை போட்டு அடிக்கிறான். அப்ப சாட்சி வந்துட்டு எம்எல்ஏ இருந்து கையெடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொருள் அவன் மேல தட்டி விட்டுறான். பொடி பையில உன கொல்லாம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அடிக்க வர நேர ஜோ போய் உள்ள தடுக்கிறான். அசிஸ்டன்ட் அங்க உட்கார்ந்து என்னோட வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஓனர் சொல்றான். அப்ப ஜோவே வந்துட்டு நம்ம கிட்ட சரி நான் கிவ் அப் பண்ணிடுறேன், நான் சும்மா விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு அவன் கிட்ட ஒரு அடியை வாங்கிட்டு வந்துடுறான். ஜோ வந்து இப்ப தெரிஞ்சு மத்தவங்க பிரச்சனைக்கு போனா நம்ம மூக்கு தான் உடையும் அப்படின்னு சொல்லிட்டு நாம சொல்றாரு. ஆனா அவங்க சின்ன பசங்க அதனாலதான் போய் ஹெல்ப் பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு ஜோ சொல்லிட்டு போறான். இவங்க 2 பேரும் அப்படியே கார்ல போகும்போது பின்னாடி அந்த எலி பொம்மையை வந்துட்டு காரோட ஒட்டிக்கிட்டு இருக்கு. சாட்சியா தான் அதை வச்சிருக்கான். இப்ப அப்படியே அடுத்த சீன்ல நாம வந்துட்டு உன்னோட ஆப்பனன்ட் ஃபர்ஸ்ட் ஆப்பனன்ட் ரெடி பண்ணியாச்சு. அவன் வந்துட்டு 185 ரேங்க்ல இருக்கிற ஒருத்தன். இந்த மேட்ச் நடக்கிறதுக்கு இன்னும் 5 நாள் தான் இருக்கு, நம்ம இப்பவே ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாம வந்துட்டு ட்ரைனிங் கொடுக்க ரெடியா
ஆகுறாரு. பிராக்டிஸ் பண்றதுக்கு எனக்கு கியர் வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு ஜோ கேக்குறான். ஃபர்ஸ்ட் நான் உனக்கு ஒரு ட்ரிக் புதுசா சொல்லி தரேன், அதுக்கப்புறம் அதெல்லாம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாம்பு சொல்றாரு. நாம்பு பேசிக்கிட்டு இருக்கும்போது டக்குன்னு ஃபைட் பண்ண வந்துடுறாரு. அந்நேரம் ஜோவோட மூஞ்சிலே ஒரு பஞ்ச் விட்டுறாரு. நீ இதுலதான் ரொம்ப வீக்கா இருக்கிற, நீ வந்துட்டு கார்டு வைக்கிறதுல தான் ரொம்ப போக்கஸ்டாவே இருக்கணும் ஃபர்ஸ்ட், இதுதான் வந்துட்டு உன்னோட பேட் ஹேபிட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அந்நேரம் ஜோக்கு கடுப்பாயிருது. அப்படியே அவரை பஞ்ச் பண்ண வரான். ஜோவால ஒரு பஞ்ச் கூட அவர் மேல வைக்க முடியல. ஆனா அவர் வந்துட்டு கரெக்டா ஜோவோட மூஞ்சி கிட்ட கையை கொண்டு வந்துறாரு. பாத்தியா இப்ப நீ மிஸ்டேக் பண்ணிட்ட, நீ கார்டு வைக்கிறதுல மட்டும் ஃபர்ஸ்ட் மெயின் ஃபோக்கஸ் பண்ணு, உன்னோட கியர் இப்ப கொஞ்சம் அப்டேட் ஆயிருக்கு, அதனால அது உனக்கு ஹெல்ப் பண்ணும். என்னதான் கியர் வந்துட்டு பவர்ஃபுல்லா இருந்தாலும் அது வந்துட்டு உன்னை ஃபைட்ல வின் பண்ண வைக்க போறது கிடையாது. அந்த ஃபைட்டர் அந்த கியர் எப்படி யூஸ் பண்றன்றத பொறுத்து தான் நீ வின் பண்ணுவியா இல்லையானே தெரியும். சரி வாங்க நான் இப்ப ரெடியா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜோ வந்துட்டு இப்ப மறுபடியும் பிராக்டிஸ் பண்றான். இந்த 4 பசங்களும் ஜோ பிராக்டிஸ் பண்றது அங்கிட்ட இருந்து பாத்துக்கிட்டு தான் இருப்பாங்க. இவன் வந்துட்டு என்னோட பாட்டம் ரேங்க்ல இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு தெரியுது இவங்களுக்கு. சரி இவன் வேஸ்ட் தான் போல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் கிளம்பிடுறாங்க. அடுத்து ஒரு நாள் இவங்க எல்லாரும் பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கப்ப அந்த 4 பசங்க வந்துட்டு அங்க பக்கத்துல நின்னு லாண்டுகிட்டு இருக்காங்க. டேய் அங்கிட்டு போய் லாடுங்க, எங்களுக்கு டிஸ்ட்ராக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நாம்பு சொல்றாரு. இது ஒன்னும் உங்க இடம் கிடையாது, இது பப்ளிக் பிளேஸ் தானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிடுறாங்க. இவங்க வந்துட்டு ஒரு பிரிட்ஜுக்கு கீழே தான் பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அதனால இது பப்ளிக் இடம் தான், அவங்க எதுவும் சொல்ல முடியாது. ஹலோ மிஸ்டர், நான் இங்க இருக்கிறது உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு சாட்சி வந்து ஜோவை பார்த்து கேட்கறான். எனக்கெல்லாம் ஒரு பிரச்சனை இல்ல குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு ஜோ சொல்லிடுறான். அடுத்து இவங்க ஈவினிங் பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கப்ப இந்த அவனுக்கு புது கீர் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் மாட்டிட்டு இப்ப எங்க பஞ்ச் பண்ணி பாப்போம் அப்படின்னு சொல்றாரு. இவன் ஒரு பஞ்ச் லைட்டா தான் வைக்கிறான், அதுவே வந்துட்டு செம்ம பவர்ஃபுல்லா இருக்குது. பரவாயில்ல, எனக்கு இது ரொம்பவே பிடிச்சிருக்குது, எனக்கு ரொம்ப ஃபிட்டாவே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜோ சொல்றான். அப்போ சாட்சி வந்துட்டு இல்ல தப்பு, இவனால இந்த கீரை வச்சுட்டு வின் பண்ணவே முடியாது. ஆமா நீங்க சொல்ற மாதிரி இது பவரா தான் இருக்குது, பட் இதோட எக்ஸ்ட்ரா வெயிட் வந்துட்டு அவனோட ஆர்ம்ஸை மூவ் பண்ண விடாம கொஞ்சம் தடுக்கும். அவனால பழைய மாதிரி ஸ்பீடா மூவ் பண்ண முடியாது. மெகலோனியால எல்லாருமே ஃபாஸ்டா மூவ் பண்றவங்க, அவங்க கூட சேர்ந்து அந்நேரம் இவனால கீப் அப் பண்ணவே முடியாது, இவனை ஒரு ரவுண்டுக்குள்ள முடிச்சு விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அதுக்கு அவசியமே இல்ல, நான் சொல்லி இருக்கிற மாதிரி இவன் ஃபைட் பண்ணா ஒரு ரவுண்டுக்குள்ள இவன் மேட்சை முடிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு நாம்பு சொல்றாரு. இல்ல அவன் ட்ரை பண்றதுக்குள்ள செத்தே போயிரும் அப்படின்னு சொல்லிட்டு சாட்சியை சொல்றான். சரி அப்படின்னா உங்ககிட்ட எதுவும் பெட்டரான ஐடியா இருக்குதா, சும்மா எல்லாம் தெரிஞ்ச மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க கூடாது, ஒழுங்கா நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு நாம்பு சொல்லிடுறான். அப்ப சாட்சியோட தொப்பி வந்துட்டு கலண்டு ஒழுகுது, அதை ஜோ எடுத்து பாக்குறான். அதுல வந்துட்டு அவன் வந்துட்டு அவங்க அம்மா அப்பாவோட இருக்கிற மாதிரி ஒரு போட்டோ இருக்குது. இந்த அவனோட தொப்பி அப்படின்னு சொல்லிட்டு ஜோ கொடுக்குறான். என்கிட்ட கூட அப்படின்னு சொல்லிட்டு இவன் பிடிக்கிறான். டேய் நான் இதை வச்சுக்க போறதெல்லாம் கிடையாது, உங்ககிட்ட தானே கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜோ சொல்றான். இங்க பாரு நீ வந்துட்டு மெகலோனியாக்கு தானே போற, நீ போறப்ப என்னையுமே சேர்த்து கூட்டிட்டு போறியா அப்படின்னு சொல்லிட்டு சாட்சியை ஜோ கிட்ட கேட்கறான். நீ போகணும்னு சொல்லிட்டு நினைச்ச அப்படின்னா நீயா போய்க்க, எங்களுக்கு இந்த மாதிரி குழந்தைங்களை கூட்டு போறதுக்கெல்லாம் டைம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஜோ சொல்றான். நான் ஒன்னும் குழந்தையெல்லாம் கிடையாது, என்னோட பேர் வந்துட்டு சாட்சியோ, அப்புறம் ஒன்னால இந்த கியர் வச்சுட்டு மெகலோனியால வின் பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஓடிடுறான். அன்னைக்கு நைட்டே சாட்சி வந்துட்டு மறுபடியும் அந்த கடைக்கு திருட்டுத்தனமா உள்ள போறான். இது இங்கதான் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு பொருளை பார்த்து நின்னுகிட்டு இருக்கான். அவன் அந்நியாரம் லைட்டா பேசிடுறான். அதனால யாரா அது அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கும் சவுண்ட் கேட்டுருது. அப்படியே அடுத்த நாள் காலையில ஆகுது. நாம வந்துட்டு மேட்ச்க்கு ஒரு நாள் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காரு. ஜோவுமே வந்துட்டு ரன்னிங் ஓடி வந்துகிட்டு இருக்கான். அப்ப பார்த்தா கப்பல்ல லைட்டா தீ பிடிச்சிருது. என்னன்னு பார்த்தா ஜோவோட கியர் தான் அப்படி ஆயிருச்சு. புது பேட்டரி வந்துட்டு அவனுக்கு செட் ஆகல, அதனால பவர் அதிகமாயி அந்த கியர் வந்துட்டு ரொம்ப டேமேஜ் ஆயிருது, எரிஞ்சு. கியர் போச்சு, ஒண்ணுமே பண்ண முடியாது, நாளைக்கு மேட்ச் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருக்கு ரொம்ப பயமாயிருது. அப்ப சாட்சியோ கூட இருந்த ஒரு 2 பசங்க ரொம்ப பதட்டத்தோட ஓடி வராங்க ஜோ கிட்ட. சாட்சி வந்துட்டு ரொம்ப பெரிய பிரச்சனையில இருக்கா, நீங்க தான் அவனை காப்பாத்தணும் எப்படியாவது, இந்த கியர் அவன் நேத்து நைட்டு திருடு போய் தான் அவங்க கிட்ட மாட்டிக்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கியரையுமே இவங்க கொண்டு வந்திருக்காங்க. நல்ல வேலை கியர் இல்லையே நினைச்சோம், இப்ப கியர் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நாம அந்த கியர் எடுத்துக்கலாம்னு பாக்குறாரு. சாட்சியோவே வந்துட்டு இதை ஜோ கிட்ட தான் கொடுக்கணும்னு சொல்லிட்டு சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. இன்னொரு பக்கம் அந்த கடை ஓனர் வந்துட்டு சாட்சியோவா அந்த கீரை யார்கிட்ட கொடுத்த அப்படின்னு சொல்லிட்டு அவன் அசிஸ்டன்ட் வச்சு அடிச்சு கேட்டுக்கிட்டு இருக்கான். அந்த கீரை முத உங்ககிட்ட எடுத்துட்டு வந்து கொடுத்ததே நாங்க தான், அதனால நாங்களே எடுத்துக்கிறதுல எந்த தப்பு இல்ல, அது எங்களோட தான் அப்படின்னு சொல்லிட்டு சாட்சியோ சொல்றான். அந்த அசிஸ்டன்ட் வந்துட்டு சாட்சியோ பயங்கரமா அடிச்சுக்கிட்டு இருக்கப்ப அங்க ஜன்னல உடச்சுக்கிட்டு வண்டியில வேற லெவல்ல ஜோ பறந்து வர்றான். அந்த வேகத்துக்கு அவங்க ஓனர் அடிச்சவங்கிட்ட படுக்க போட்டுட்டு நீ இருக்கிற அப்படி பைத்தியக்காரத்தனமா பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஜோ சாட்சியோ பிடிச்சிட்டு கேட்கறான். நீ மெகலோனியாக்குள்ள என்டர் ஆகணும் அப்படின்னா உனக்கு அந்த கீரை தான் தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சாட்சியோ சொல்றான். அப்போ கரெக்டா கார்ல நாம்பு அந்த மத்த பசங்க எல்லாரும் வந்துடுறாங்க. ஜோ வந்துட்டு சோத்த உடச்சுக்கிட்டு இவனை வெளியே கூட்டிட்டு வரான். டேய் நாளைக்கு உனக்கு மேட்ச் இருக்குடா, அப்படி எதுவும் அடிபட்டுக்கிட்டு வந்துடாத அப்படின்னு சொல்லிட்டு நாம்பு சொல்றாரு. எனக்கு நாளைக்கெல்லாம் மேட்ச் இல்ல, இன்னைக்கு இங்க ஒரு சூப்பரான மேட்ச் இருக்கு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்றான். அப்ப ஜோ வந்துட்டு அவனோட சட்டையை கழட்டிட்டு நிக்கிறான். அவன் திருநாங்க இல்லையா அந்த ஒரு கீரை இப்ப ஜோ மாட்டிட்டு நிக்கிறான். ஜோ வந்துட்டு முன்னாடி ஓடி போய் அவன் அடிக்கிற எல்லாத்தையும் பிளாக் பண்ணிட்டு இவன் போய் ஒரே ஒரு பஞ்ச் நச்சுன்னு ஒழிக்கிறான். அவன் மூஞ்சில ஜோ கரெக்டா கை வச்சிருக்கும் போது இன்னும் எவ்வளவு பஞ்ச் தான் நீ பிளாக் பண்ணுவ, எனக்கு வந்துட்டு உன்ன மாதிரி கிளவுஸ் எல்லாம் தேவையே இல்ல, என்னோட ஆர்மரே வந்துட்டு பவரா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சு சூப்பரா ஒரு குத்து கொடுக்குறான். ஜோ கீழே விழும்போது அந்த கியர்ல வந்துட்டு ரொம்பவே கரண்ட் பாஸ் ஆகிட்டு இருக்கு, அதனால சாட்சி வந்துட்டு அதை அடிச்சு உடச்சு விடுறான். இவனு வந்துட்டு ஜோ கொடுத்த ஒரு பஞ்ச்ல கொஞ்சம் கிறங்கிடுறான். ஜோக்கு வந்துட்டு இந்த புது கியரும் கம்ப்ளீட்டா உடஞ்சு போகுது. இப்ப கியரே இல்லாம நிக்கிறான். இப்ப கியர் உடஞ்சு போச்சு, வா நம்ம ஓடிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாம சொல்றான். இல்ல ஃபைட்ல வின் பண்ண போறது யாரு அப்படின்றத கியர் ஒன்னு டிசைட் பண்ணாது அப்படின்னு சொல்லிட்டு ஜோ வந்துட்டு மறுபடியும் ஃபைட் பண்ண ரெடி ஆகுறான். ஜோ வந்துட்டு முன்னாடி நோக்கி நடந்து போகும்போது அவன் பைக்ல போற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. என்னால என் மனசுக்குள்ள ஒரு விஷயத்தை ஃபீல் பண்ண முடியுது, சம்திங் என் உடம்புல ஒரு எலக்ட்ரிக் பாஸ் ஆகிற மாதிரி நல்ல ஃபீலா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜோ அவன் முன்னாடி போய் நிக்கிறான். ஜோ வந்துட்டு செம்ம ஃபாஸ்ட் அப்படியே லெஃப்ட் ரைட்னு சொல்லிட்டு காலை மாத்தி மாத்தி வச்சு சூப்பரா ஓடி போய்கிட்டு இருக்கான் அவன் கிட்ட. கரெக்டா அவன் குத்த வரும்போது அவனோட கை வந்துட்டு இவனோட மூஞ்சில லைட்டா படுற மாதிரி வச்சுட்டு இவன் கிராஸா வந்துட்டு இவனோட சிக்னேச்சர் ஷாட், அதாவது கீழ இருந்து கையை கொண்டு வந்து செம்மையா ஒரு பஞ்ச் கொடுக்குறான். அந்த ஒரே பஞ்ச் தான், அதுக்கடுத்து அவனால எந்திக்க முடியல, பக்காவா நாக் டவுன் ஆயிடுறான். அப்படியே இவங்க அங்க இருந்து கிளம்பும்போது சாட்சி வந்து ஜோ கிட்ட நான் மெகலோனியாக்கு வரலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க போறான். இல்ல வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் திரும்ப போறான். அப்ப ஜோவே சாட்சியை கூப்பிட்டு சாட்சியோ நீ மெகலோனியாக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். இதை கேட்டதுக்கு அப்புறம் சாட்சியோக்கு ரொம்பவே சந்தோஷமாயிருது. இப்ப நீங்க 2 பேருமே எனக்கு டீம் ஆயிட்டீங்க, இப்ப எனக்கு என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருக்குது, நம்ம கண்டிப்பா மெகலோனியாக்குள்ள என்டர் ஆவோம் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நாம சொல்றாரு. அப்படியே கட் பண்ணி இதோட இந்த ஒரு எபிசோட முடிக்கிறாங்க. இப்போதைக்கு ஜோ கிட்ட கியர் இல்ல, கியர் இல்லாம என்ன பண்ண போறான்றத அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். அதெல்லாம் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா போக போகுது. அதெல்லாம் நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்படியே இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக்கும் போட்டு போயிருங்க. நான் உங்களை இன்னொரு நல்ல வீடியோல மீட் பண்றேன். Bye guys.